பாராட்ட கூட ஏத்துக்க மாட்டேங்கிறா. தற்பெருமையே இல்லாதவளா இருக்கா. வெரி மெச்சூர். மே ஐ கம் இன் சார்? யா கம். நீங்க கேட்ட ஃபைல் சார். ஓகே பிரியா, ரோஜா வர சொல்லுங்க. ஓகே சார். ஆமா ஆமா ரோஜா, உங்களை சார் கூப்பிட்டாரு. ஓகே. பூஜா, அந்த ஃபைல்ல ஒரு டவுட் இருக்கு, வா. சரி வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா ப்ளீஸ் கம். நானும் நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன். உண்மையை சொல்லணும்னா ஏஓசி கிடைக்கிறதுக்கு நீங்க தான் முக்கியமான காரணம். என்ன சார், நீங்களும் மத்தவங்க மாதிரி பேசுறீங்க? இட்ஸ் மை ஜாப் சார். சாலரிக்காக ஒர்க் பண்றவங்களுக்கும் இன்வால்மெண்டோட ஒர்க் பண்றவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நான் வேலை செய்யறதுக்கு ரீசனே வேற. மை டியர் ராதவ், ஐ ஹேவ் டு டூ சம்திங். ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் ஆஸ்க் மீ எனிதிங். நீதான் வேணும். ப்ளீஸ். என்ன சார் நீங்க? யா ஐ நோ யூ ஹேவ் எவ்ரிதிங். நீங்க நல்ல ரிச் பேக்ரவுண்ட் உள்ளவங்கன்னு எனக்கு தெரியும். ஐ மீன் ராஜ பரம்பரை, ரைட்? பட் நான் ஏதாவது கொடுக்கணும். ப்ளீஸ் அலோவ் மீ. சார், என்ன வேற ஆளா பார்க்காதீங்க. உங்க ஃபேமிலில ஒரு ஆளா பாருங்க, அது போதும். கம் அகைன். சிம்பிளா சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் இடையில யாரும் வேண்டாம். இப்போ பிரியா கிட்ட சொல்லி கூப்பிட்டீங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம எதுவா இருந்தாலும் நேரா என்கிட்டயே ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுங்க. ஐ மீன், என்னையும் உங்க குடும்பமா நினைச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஒன் மினிட். என் அப்பா அம்மாவோட 30th வெட்டிங் ஆனிவர்சரி நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வருவேன். ஏன்னா உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தி. உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தி. என்ன மீனிங்ல சொல்றாங்க? இன்கேஸ் ரோஜாவும் என்ன லவ் பண்றாங்களா? இது உண்மையா இருந்தா நல்லா இருக்கும். அண்ணா, கூப்பிட்டீங்களாண்ணா? இல்ல, கூப்பிட்டதா சொன்னாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அண்ணா? வேலைக்காரங்களோட சரிக்கு சமமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அம்மாவா பார்த்து கேட்குற அளவுக்கு வச்சிட்டு இருக்க. டேய், உன்னை வீட்டுல பார்த்தாலே மம்மி டென்ஷன் ஆகுறாங்கடா. அதுக்கு தான் சொல்றேன், சும்மா இருக்காத. நாளையில இருந்து நீயும் ஆபீஸ்க்கு வா. டேய், லைஃப்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் வெட்டியாவே உட்காந்துட்டு இருப்பியா? அண்ணா, எனக்கு பிசினஸ் எல்லாம் ஒத்து வராதுண்ணா. லாயர் பிராக்டிஸ் பண்ணணும், அதுதான் என் ஆசை. அது உங்களுக்கும் தெரியும் தானே. நம்ம கம்பெனிக்கு 4 லாயர்ஸ் இருக்காங்க. நீ கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போற? என்னத்தை சம்பாதிக்க போற? நிறைய ஏர்ன் பண்ண முடியாதுன்னு எனக்கும் தெரியும்ண்ணா. இது தெரிஞ்சு கோர்ட்டுக்கு போறேன்னா முட்டாளா நீ? ஏன்டா, ஏன் இப்படி இருக்க? இப்படி இருந்தா மம்மி ஹர்ட் ஆக தானே செய்வாங்க. வாழ்க்கையில சாதிக்கணும். சாதிக்க முடியாதவங்க வாழ்றதே வேஸ்ட். எனக்கு பிடிச்ச விஷயத்துல நான் சாதிக்க நினைக்கிறது தப்பு இல்லையேண்ணா. எதிர்த்து பேசுறதா நினைக்காதீங்க. சாரிண்ணா. சாரி. சில விஷயங்கள்லாம் உன்னால புரிஞ்சிக்க முடியாதாதோ. அரசின்னு ஒரு திரை உனக்கு முன்னால இருக்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அர்ஜுன் உன்ன மாதிரி மாறணும்னு அவ ஆசைப்படுறா. நீ அர்ஜுன் மாதிரி மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். புரியுதா? நீ என்னதான் அர்ஜுனை வெறுத்தாலும் அவன் உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் கொஞ்சம் கூட குறையாது. தெரியுமா உனக்கு? அர்ஜுன் மேல எனக்கு கோபம் இருக்குதான் டாடி. அவன் ஏதாவது உருப்படியா பண்றானா? அதனாலதான் மம்மியும் அவன் மேல கோபமா இருக்காங்க. இல்ல, நீயும் அரசியும் நினைக்கிறத தான் அர்ஜுன் பண்ணணும்னு நீங்க முடிவா இருக்கீங்க. ஆனா அவனோட மனசுக்குள்ள அவன் என்னவாக ஆசைப்படுறான்னு சொல்லி தெரிஞ்சுக்க கூட நீங்க தயாரா இல்லையே.
வேர்ல்டு ரிச்சஸ்டா இருக்கிறதும் ஒரு சாதனை தான், எவரெஸ்ட்ல ஏறுறதும் சாதனை தான். யாருக்கு எதுல சந்தோஷம் இருக்குன்னு அவங்கவங்க தானே முடிவு பண்ணணும். இங்க பாரு, அர்ஜுன் வேற. முடிஞ்சா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு, இல்லன்னா அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. டிரைவர் தம்பி பாவம், அட்வான்ஸ் கேட்டு பாரு போல இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். என்ன நடக்குது? ஏதோ நடக்குது, ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல. ஹலோ டிரைவர் தம்பி, என்ன சம்திங் கோயிங், ஆனா எனக்கு என்னன்னே புரியல. ஆனா நீ சரியா இல்லன்னு மட்டும் எனக்கு தெளிவா புரியுது. அம்மாவும் அப்பாவும் நானே கேட்கலாம்னு நினைச்சேன். உங்க ஃபேமிலி பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, ஏதாவது சொல்ல. உனக்கு தெரியாதா? பாத்துக்கிட்டே தானே இருக்கேன். என்ன பாக்குற? விருப்பம் இல்லனா பரவாயில்ல டிரைவர் தம்பி. கண்டிப்பா உனக்கே தெரிய வரும். இட்ஸ் ஓகே. என்னோட விருப்பம் பத்தி என் அப்பாவை தவிர யாருக்கும் அக்கறை இல்லை. நான் நானா இருக்க ஆசைப்படுறேன், அது தப்பா? தப்பே இல்ல, ஆனா சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. ஒரு நாள் புரியும். அப்ப நீ கூட என்ன முடிவெடுப்பேன்னு தெரியல. மன்னிப்பேன்னு தான் நம்புறேன். சத்தியமா புரியல. அதுதான் இப்ப நல்லது.